நம்ம ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து தென்மலை கிளம்பிட்டோம். அங்கே கொஞ்சம் டூரிஸ்ட் ஸ்பாட்டும் நல்ல வியூஸும் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் காலையிலே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ரோடெலாம் சூப்பராக இருந்துச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தென்மலையில் நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ண ஸ்பாட்டு கல்லடா டேமு. உள்ளே என்ட்ரானவுடனே நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஸ்பாட் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். இது லாங்லேருந்து பார்க்குறதுக்கான வியூங்க, டேமோட லாங் வியூ. இவ்வளோ தூரம் கழிச்சு வந்த பின்னாடி இந்த படியில் ஏறி நம்ம டாப்புக்கு போகணும். ஐ திங்க் அதான் நினைக்கிறேன் இந்த டாப்புக்கு போகிறது. பார்ப்போம். இவ்வளோ தூரம் நம்ம மேலே ஏறி வந்த ஸ்டெப்ஸ்லாம் இதுதாங்க. ஆனால் வயசானவங்க வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்களால ஏறிட்டு கீழே இறங்குறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. அதில் பாருங்கள். அப்படிங்கிட்டு திரும்பினோடனே வியூஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் மவுண்டைனு, நடுவில் ரிவர்னு சூப்பராக இருந்துச்சு. மேலே வந்தால் நல்ல ஒரு சூப்பரான வியூ கிடச்சிச்சு. அப்படியே எங்கிட்ட திரும்பினா ஃபாரஸ்ட் வியூலாம் கிடச்சிச்சு. சரி, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு நல்ல வியூ. இல்லை என்ட்ரானோம்னா பயங்கரமான ஒரு வியூ இருக்குது. ஆனால் இது இங்கே உள்ளே வந்தோம்னா நம்ம டாப்புக்கு வந்தால் தான் இது வந்ததுக்கான அர்த்தமே இருக்குது. இதெல்லாம் இங்கே பாருங்கள், உட்கார்றதுக்கு நல்ல இடம்லாம் இருக்குது. இதெல்லாம் டாப்புக்கு மேலே வந்த பின்னாடி இருக்குது. காஃபி ஷாப் இருக்குது. நம்ம கொஞ்சம் இயர்லியாக வந்ததுனால இன்னும் ஓப்பன் பண்ணலைன்னு நினைக்கிறேன். இங்கே பயங்கரமான ஒரு அடிப்பொலி வியூ இருக்குது. ஆனால் உள்ள கல்லடா டேமுக்குள்ளே வரும்போது மேலே வரணும், டாப்புக்கு வரணும். டாப்புக்கு வந்தால் மட்டும்தான் அதோடைய ஒரிஜினல் வியூ நமக்கு கிடைக்கும். கீழேருந்து சும்மா வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு போகிறது இதெல்லாம் வேஸ்ட்டு. மேலே வந்தால் தான் அடி ஒளியாகிட்டு இருக்குது. அப்படியே வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் காணோம். டேம். இப்போ வந்து நம்ம கல்லடா டேமுடைய டாப்பில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ நம்ம காமிச்சிருப்போம். சூப்பராக இருக்குங்க வியூ. கீழே இருந்து வியூ பாயிண்ட் பார்ப்போம். ஆனால் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுலாம் வேலை இல்லை. இங்கே படி ஏறி மேலே வந்து டாப்பில் பார்த்தா தான் விஷயமே இருக்குது. செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக மவுண்டன் வியூ சூப்பராக இருக்குது. வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். என்ட்ரி டிக்கெட் 15 ரூபா தான் வாங்கினாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து அந்த நம்ம டேமில் முன்னாடி வரோம் பாருங்கள், அங்கே ஒரு போலீஸ் உட்காந்துருப்பார். அந்த போலீஸ்ட்டை நம்ம அந்த டிக்கெட்டை காமிச்சு நம்ம நேமு நம்ம ஊர் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே வரணும். என்ட்ரி பண்ணால் தான் விடுவாங்க. அதனால் டிக்கெட் எடுத்துகிட்டு வரும்போது டிக்கெட்டை கீழே போட்டுறாதீங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ் கேட்டில் வந்து டிக்கெட் வாங்க மாட்டாங்க கையில். இங்கே தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? அதனால் இப்போ அடுத்து நம்ம வந்த ஸ்பாட்டு தாங்க தென்மலை எக்கோ டூரிசம். இங்கே வந்து டீர் பார்க்குக்கு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அங்கே போயிட்டோம். ஆக்சுவலாக இங்கேயுமே வந்து நம்ம டிக்கெட் வாங்கலாமா? அது டிக்கெட்லாம் வாங்கின பின்னாடி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உள்ளே போனால் மான்லாம் நம்ம பக்கத்துலேயே வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இடையில வேலி அடைச்சிருப்பாங்க. சரி, நம்ம ஒரு இலையை எடுத்து கொடுப்போம், சாப்பிடுதான்னு பார்த்தா சாப்பிடுது. அது நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடு மாதிரியே நம்ம கைக்குள்ளே வந்து நிற்கிதுங்க. அதுக்கப்புறம் சரி, நம்ம வழக்கம் போல் நம்ம சேட்டையும் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கொடுத்தா அதுக்கும் கோஆப்ரேட் பண்ணுது. நம்ம தென்மலையில் வந்தது லைசர் ஜோன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் ரீல்ஸ் எடுத்து போட்டோம், ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னாலே நல்ல வியூஸ் பிச்சுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் ஏறி வந்தவுடனே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா இடத்தையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது இயர்லி மார்னிங்லேயே பண்ண ஆரம்பித்ததுனால அவ்வளோவா ஆளுங்க வரல. ஆனால் ஆளுங்க நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்து இதை ஃபுல்லாமே பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த போகிற வழியில் இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதெல்லாம் போய் நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறத அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம. அப்படியே இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி அப்படியே வந்துட்டு இருந்தோம். கீழே அப்படியே பைய இறங்கி வந்தால் டேமோட வியூ திரும்ப இங்கே இருக்குது. லேசர் பார்க்லேருந்து பார்க்கும்போது டேமோட வியூ சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஃபீல் பண்ண எதுக்குடா கல்லடா டேமுக்கு தனியாக நம்ம டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னு. இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம லைசர் ஜோனில் இருக்கோம். லைசர் ஜோனுங்கிறதும் ஒரு டூரிசம் ஸ்பாட் தான். இது பின்னாடி பார்த்திங்கன்னா டேம் தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேமுக்கு தனியாக போயிருந்துருப்போம். அது மேலே நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து டேமோட வியூ ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. இது டேமுக்கு தனியாக நம்ம 15 ருபீஸ் பே பண்ணணும். இந்த லைசர் ஜோனுக்கு பார்த்திங்கன்னா டேமுக்கு எடுக்கிற டிக்கெட்டுக்கு கவுண்டருக்கு லெஃப்ட் சைடு இன்னொரு கவுண்டர் இருக்குது. அங்கே வந்து நம்ம லைசர் ஜோனுக்கு டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட் வந்து 70 ரூபா. இங்கே வந்து 30 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 100 ரூபா ஆகும் லைசர் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு.
இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து போட் வாக்குங்கிறது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு டேம் நல்லாயிருக்கு. எனக்கு பார்க்குறதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டேமுக்கு தனியாக, லைசர் ஜோனுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும்னு தேவையில்லை. நான் தனித்தனியாக டிக்கெட் எடுத்து போனேன். ஆனால் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லைசர் ஜோனுக்கு டிக்கெட் எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு இருக்குது. இப்போ வந்து போட் வாக்கிலேருந்து நேராக நடந்து அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கு நம்ம போகிறோம். அந்த பிரிட்ஜும் வாங்க பார்த்துருவோம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த பிரிட்ஜில் போகிறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் ஜம்ப் ஆகி போகிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, 100 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். ஒர்த்து இல்லைன்னா சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. ஆனால் அந்த பக்கம் கொஞ்சம் இடத்த போய் பார்க்கும்போது தான் ஒரு பேய் படமாக எடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது அந்த இடம்லாம். நைட்லாம் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்த நம்ம வந்திருக்க ஸ்பாட்டு பிக்கப் வியர் பாயிண்ட்டு. இதுவுமே ஒரு வியூ பாயிண்ட் தான். இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம அங்கே டேமோட வியூ, லைசர் பார்க்கு அந்த சைடு இருந்த வியூ, லைசர் பார்க்கு தெரியாது, லைசர் பார்க்கில் அங்கே இருந்த வியூ, அந்த டேமில் இருந்து வந்த வியூ எல்லாமே இங்கேயும் தெரியும். இங்கே வந்து இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்குது, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ ரெண்டுலேருந்து பார்த்தாலுமே 2 வியூவுமே நல்லா தெரியும். பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. ரியல் நம்ம அங்கே பார்த்தா அதே வியூ மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் தெரியலை. இங்கேருந்து அடுத்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம், அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வியூலாம். வந்துருச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஆமாம், கீழே இருந்து பார்க்குறதுக்கும் மேலேருந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வியூ நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா வியூ நல்லா செமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கீழே ஒரு டேம் இருந்துச்சு பாருங்கள், அந்த டேமுக்கு போகணும். அந்த டேமுக்கு வந்தாச்சு, டேம் உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இதுதான். அதுக்கப்புறம் டேமுக்கு கீழே ஒரு வாக்கு ஒன்று இருக்குது, அதுலேயும் போகலாம். இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறது கல்லடா டேம் மேலே. இறங்கி ஓடி வந்ததில் ரொம்ப மூச்சு வாங்குது. என்ன, கல்லடா டேம் மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். வியூலாம் பிக்கப் வியர் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கி வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜிலேருந்து நம்ம டேமை கீழே பக்கத்துலேயே பார்க்கலாம். வியூவும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்த டைமிங் வந்து கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தண்ணியே ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. நார்மலாக அதிகமாக வருமா இங்கே தண்ணி, பட் வந்து நம்ம வந்த டைமிங்கில் இவ்வளோ தான் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அதில் நிறைய ரீல்ஸில் வந்திருக்கு, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த பிரிட்ஜு தான் அது. நம்மளும் ஆடி பார்த்தோம், ஓடி பார்த்தோம். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ஒரு டூர் சீக்கிரத்துலேயே போடுவோம்.